ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் நம்ம எனக்கு ஸ்டிச்சிங்காக வந்திருந்த ஒரு சில டாப்ஸுடைய ரிவ்யூஸ் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த டாப்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஹேண்ட் மட்டும்தான் வந்து எல்லா டாப்ஸ்லையுமே வந்து லூஸாக இருக்குது. அது மட்டும்தான் வந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு லூஸாக இருக்குது அப்படின்னா வந்து உடம்புக்கு வந்து தனியாக எந்த அளவுக்கு வந்து லூஸாக இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ உடம்பு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஹேண்டு மட்டும் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதை வந்து நான் ஸ்டைலில் வந்து தையல் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெண்கள் வந்து பொதுவாக வந்து வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய தொழிலில் வந்து பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த தையல் தொழிலை வந்து நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து வீட்டில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்ததுனால என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வந்து என்னால் வந்து உட்காந்து அதை வந்து ஸ்டிச் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் எனக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. கொஞ்ச நாள்லேயே வந்து அதை கொஞ்சம் விட்டுட்டேன். திருப்பி வந்து அடுத்து வந்து அதாவது வீட்டிலேயே வந்து சும்மாவே இருக்க முடியல. ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சரி என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியாவில் இந்த ஸ்டிச்சிங் ஒன்று, அடுத்து வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டால் நமக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு வந்து கரெக்டாக வரும்னு எனக்கு தெரியல. சரி இதை ஒரு சைடு ட்ரை பண்ணுவோம். ஸ்டிச்சிங் பண்ணலாம். அடுத்து வந்து டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு ஒரு 3 ஐடியாவில் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு அதாவது எனக்கு டைம் கிடைக்கும்போது அப்படின்னா வந்து டிஎன்பிசி படிப்பேன். மற்ற டைமிங்கில் வந்து ஸ்டிச்சிங் வரும்போது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கிடுவேன். இதே மாதிரி தான் வந்து என்னோடய டேஸ்லாம் வந்து போய்க்கிட்டே இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா வந்து டிஎன்பிசியும் நமக்கு வந்து நிரந்தரமாக நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஈஸியான ஒரு இது கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் மட்டும் உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் வேலை கிடைக்கும். ஏதோ எடுத்தோம், படித்தோம், இந்த இதை முடித்தோம், செல்லில் வீடியோ பார்த்தோம், அதை அப்படியே மைண்டில் ஏற்றணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டிஎன்பிசி படிக்கீங்க அப்படின்னா வந்து திருப்பி திருப்பி நம்ம அதை படிக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து நம்ம மைண்டில் வந்து அந்த இது வந்து எல்லாமே நமக்கு செட் ஆகும். இது ஆரம்பிச்சுட்டு அதாவது டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சுட்டு பாதியிலே வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதை படிப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிங்க. இல்லை எனக்கு வந்து 4 வருஷமோ 5 வருஷமோ ஆகும், என்னால் அதை படிக்க முடியாது, அந்த அளவுக்கு என்னால் வெயிட் பண்ண பொறுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேறு ஜாப் ட்ரை பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நான் வந்து எனக்கு வந்து டிஎன்பிசி தான் என்னோடய இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்னால் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல டிஎன்பிசி பக்கம். ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டைகள், சச்சரவுகள் அடிக்கடி ஏதாவது ஒன்று ஆகும்போது வந்து நம்மளால் மைண்ட் ஃபுல்லாக இது பண்ணி அதில் படிக்க முடியாது. ஸோ வந்து எதுவுமே வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டிஎன்பிசி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப் இதையும் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான அது ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எது நடந்தாலும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னை போல் நீங்களும் வந்து ஏதாவது ஒரு இதில் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு இதே மாதிரி ஏதாவது செய்யும்போது வந்து நமக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். என்ன ஒன்று அப்படின்னா வந்து என்னால் டிஎன்பிசி படிக்கும்போது வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி படிக்க முடியல. ஸோ கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் அதுவும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும், விடக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னை போல் யாரெல்லாம் வந்து இதே மாதிரி வந்து டிஎன்பிசி படிக்கீங்க, அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க, வீடியோ போடுறீங்க அப்படின்னா எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் எனக்கு